மிஸ்டர் ராவன், நீங்கள் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை படித்தேன். ஏன் கடத்தல்காரங்களை பிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சார். பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க ஃப்ரீயாக கொடுக்குற ஒரே காரணத்துக்காக ஜீப்பு, காரு, வேனு, பைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடுறோம். ஆனால் அதுக்கு டீசல் அடிக்கணுமே சார். சார் இங்கே உள்ள துப்பாக்கியில் வெள்ளக்காரன் காலத்தில் துப்பாக்கி திறந்தா மூட முடியல, 3 நாள் திறக்க முடியல. அதுக்கு ஆயில் போலாம்னு வாங்கி வச்சா ஒருத்தன் தலைக்கு தேய்ச்சிட்டு போறான், ஒருத்தன் இட்லி பொடிக்கு போடுறான். இங்கே துப்பாக்கிக்கு ஆயில் வாங்கி போட்டு போட்டு ஏன் ஆயில் முடிஞ்சு போயிடும் போல. கடத்தல்காரங்களை ஏன் பிடிக்க முடியலன்னு கேட்டால் உங்கள் சொந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷாப்பிங் மாலில் சேட்டு பொண்ணு கடத்தப்பட்ட சம்பவத்தில் வேற என்ன கிடைச்சது? கடத்தல்காரன் பேசுகிற மொபைல் நம்பர் ஒரு பையனோடதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ணதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக வேணும். அப்புறம் ராகவன், மணி, முருகன், நீங்கள் 3 பேர் ஒரு டீமாக இருந்து லோக்கல் இன்வெஸ்டிகேஷனை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடத்தல்காரனுங்க எப்படி பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு அதை அடிப்படையாக வச்சு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. எஸ் சார். எஸ் சார். செந்தில், ரத்னசாமி, சுந்தரராஜன், நீங்கள் 3 பேரும் வெளி மாநிலங்களில் கடத்தல் தொழில் பண்ணுறவங்களோட இங்கே யாருக்கு தொடர்பு இருக்குது, அவங்க இங்கே நடமாடுறாங்களான்னு வாட்ச் பண்ணுங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் எனக்கு ரிப்போர்ட் வேணும். பப்ளிக் மத்தியில் டிபார்ட்மெண்ட் மேலே நம்பிக்கை வரணும். அதுக்கு முதல் வேலையாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. சீக்கிரமாக கடத்தல்காரங்களை பிடிக்கணும். ஓகே, நீங்கள் போகலாம். எஸ் சார். சார், நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் கிழக்கு குபர வாசல்ல டியூட்டி பார்த்துக்கு இந்த மாடசாமி, ரத்னகுமார் லீவ் இருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக நம்ம வேட்டையாடு விளையாடு. சார், ஒய்ஃபு ஷாப்பிங் மாலில் இருக்காங்க, கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. ஓகே சார். மம்மி மம்மி ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன். என்னம்மா, அம்மா ரொம்ப டயர்டா இருக்கேன். என்ன வேணும்? டன் டடாய். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கே. எங்க வாங்கின? நான் வரைஞ்சது. சூப்பரா இருக்குடாமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க தான் நெல்கவனி செல் வார்த்தைய ஒழுங்கா யூஸ் பண்றீங்க. டிராஃபிக் சிக்னலா? நம்ம எல்லாரும் டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்கா கடைபிடிக்கணும்ல? எல்லாரும் அப்படிதான் தப்பா நினைக்கிறீங்க. நெல்கவனி செல் வார்த்தை வெறும் டிராஃபிக் ரூல்ஸ்க்கு மட்டும் இல்ல. ஒவ்வொரு செயலை செய்யறப்பையும் நிக்கணும், கவனிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த செயல்ல ஈடுபடணும். எங்க அம்மா மட்டும் நின்னு கவனிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதத்தான் சொன்னேன். பெரிய மனுஷி மாதிரி பேசுற. பணக்கார வீட்டுல புள்ளையா பிறந்துட்டா சின்ன வயசுல பெரிய மனுஷி மாதிரி மாறிதான் ஆகணும். ஆமா, அம்மாவை விட நீங்க வந்திருக்கீங்க. அப்பா ஆபீஸ்ல வர டிரைவரே இல்லையா? ஏழையா பிறந்துட்டா எல்லாத்தையும் ஏத்துக்கத்தான் வேணும். வரேம்மா. இப்பதான் ஒரு நல்ல பார்லரோட அட்ரஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இறங்கு. ரீட்டா, நான் உள்ள போயிட்டு ஃபேஷியல் கிட் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. ஹலோ ஹலோ, நில்லுங்க. யாருங்க நீங்க? சுகுணா மேடம் இங்க ஃபேஷியல் கிட் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. இல்ல, இந்த பார்லர்ல தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஏங்க, அதான் நான் சொல்றேன்ல, கிளம்புங்க. போமாண்ணா. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? கிட்டு வாங்கலையா? உள்ள ஏதோ தப்பு நடக்குதுடி. ஒரு பொண்ணோட அழற சத்தம்லாம் கேக்குது. ஒருத்த மிரட்டுறான். அந்த பொம்பளை கிட்ட உள்ள வச்சுக்கிட்டு என்கிட்ட இல்லன்னு சொல்லுதுடி. ஏதோ தப்புடி. ஏய், முதல்ல எடுத்து காலி பண்ணல, வாடி. ஏய், அந்த பொண்ணு பாவண்டி. என்ன பண்ண முடியும்? ஏய், ஒரு ஐடியா. என்ன, போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறியா? ஹலோ சார், இங்க லேசர் காம்ப்ளெக்ஸ்ல பியூட்டி பார்லர்ல ஏதோ தப்பு நடக்குது சார். தெளிவா சொல்லுங்கம்மா.
சார் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இங்க ஒரு பொண்ணை கடத்துற மாதிரி தெரியுது. உடனே வாங்க சார். நீங்க யாருமா? ஹலோ ஹலோ, சொல்லிட்டல, வா போலாம். இருடி, இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு தான் போறோம். சனி பயிற்சி காலத்தில் சார் லேசர் காம்ப்ளெக்ஸ்ல கடத்தல் நடக்கிறத ஃபோன் வந்துச்சு. நான் போய் பார்த்துட்டு வரவா? என்னையா ஃபுல்லா படிச்சிட்டியா? இல்லைங்கய்யா, இன்னும் இருக்குயா. சார் என்னய்யா நீ மட்டும் போய் கடத்தக்காரனை பிடிச்சி மெடல் வாங்கி குத்திக்க போறியா? இரியா நானும் வரேன். முருகன் ஐயா, இப்போ எனக்கு நல்ல நேரமா? உங்களுக்கு எப்பவுமே நல்ல நேரம் தாயா. அட நம்மாலடி. ஏன் ஆல்ரெடி ஓ, உன் ஆளு போலீஸா? நல்ல லாடம் கட்டுவாரு. ஒண்ணு வணக்கம் சார். சார் என்ன சார் நீங்க சொல்லாமக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் சார்? சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். என்ன சார்? ஏய் சும்மா இருமா. வேற யாருமா இருக்காங்க? சார் யாரும் இல்ல சார், நான் மட்டும் தான் சார் இருக்கேன். சார் 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 சொல்லுங்க சார். சார் என்ன சார், எதுக்கு சார் வந்தீங்க? இப்படி எதுவுமே சொல்லாம போறீங்களே. ஏய் சார் என்னய்யா பிடிச்சிட்டியா? உள்ள யாருமே இல்லை சார். என்னம்மா பொண்ணுங்களாம் கடத்துறியா? சார் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார். 10 வருஷமா பார்ல வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன ஏதாச்சும் அப்படி இப்படி நீங்க நடந்தது தொலைச்சு விட்டேன். ஓ ஐயா, எவனாச்சும் ஏதாச்சும் ஃபோன் பண்ணி சொன்னா உடனே நம்பிடுறதா? ஃபோன் பண்ணவன் பேரு விலாசம் ஏதாவது வாங்கினியா? போன போட அவனுக்கு. இல்லை சார், அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. யோ ஐயா, ஏன் சார் எவன் ஃபோன் பண்ணா சொல்லிடலாம்ல, இவர்கிட்டலாம் போய் பேச்சு வாங்கிட்டு. அவங்க யாருன்னு சொல்லலை. சொன்னாலும் நம்ம காமிச்சு கொடுக்கக்கூடாது. அப்புறம் எப்படி பப்ளிக் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? அது தைரியமான பொண்ணு, பார்த்ததை சொல்லுச்சு. நமக்கு இது பழகி போச்சு தானே. அதுவும் சரிதான். வாங்க சார் போலாம். மூவ் பண்ணுங்க. பவரா பவரா. எப்ப கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றீங்க? மாப்ள என்னப்பா பச்சை குழந்தை மாதிரி சண்டை போறீங்க? நல்லா ஸ்ட்ராங் ஆடிங்க. அகிலன் உண்மையா பவரா அடிக்கணும். ஓகே கோச். ஏத்தி விடுறதுக்கு இவன் வேறயா? மூவ் பண்ணுங்க. டீச்சர் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு. லெஃப்ட்ல மூவ் பண்ணி நல்லா பஞ்ச் கொடுங்க. நல்லா வேகமா பவரா கொடுங்க. ஆமா அப்படிதான். செத்தான்டா செவந்தி அப்ப. டேய் என்னாச்சு? குழந்தை அழுகுது, கோட்டர் கொடுத்துட்டு போ. கோவம் வர்றதுக்குள்ள போயிடுறேன். யாருக்கு? உனக்கு கோவம் வர்றதுக்குள்ள நான் போயிடுறேன்யா. அதுதானே பார்த்தேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சுத்தி வர வாரக்கணக்காகும் போலயப்பா. நல்ல வாயை வச்சுட்டு சிரிச்சாலே வழங்காது. நீ நார வாயை வச்சுட்டு வேற சிரிக்கிறியாடா? அத ஊத்த வாங்கி நீ சொல்றியாக்கும். நீயும் ஒரு நாள் வாங்கு படுவடி. ஏய் போடா, நாங்களா சின்ன வயசுலயே வாங்கி போட்டோம்டா. நீயுமா? அப்புறம் ஓ மை காட். ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் தயாராகிட்டு இருந்தோம். நானும் அகிலும் ராசாவேஷம் போட்டோம். அது வரைக்கும் சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் டீச்சர் கூப்பிட்டு 2 பேர்கிட்டையும் பேசினாங்க. அங்கே தான் ஆட்டம் ஆரம்பம். பாண்டி ஒழுங்கா பண்ணணும். சரி அகிலன், டீச்சர். உண்மையான ராஜா எப்படி நடப்பாரோ எப்படி பேசுவாரோ அப்படியே உன்னை மாத்திக்க. உன்னை பார்த்தா எல்லாரும் உண்மையான ராஜா மாதிரி இருக்கான்னு சொல்லணும். புரியுதா? பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் இப்போது ஆரம்பமாகும். என் நாட்டின் மீது படையெடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? இனிமேல் என் வாய் பேசாது, என் வாள் தான் பேசும். எங்கேடா என் எதிரி? என் கண் முன்னே கொண்டு வாருங்கள். உண்மையா நடிக்க சொன்னா ஒரிஜினல் வாளியை எடுத்துட்டு வந்துட்டா. உன் வாய் பேசாது, உன் வாள் தான் பேசும் என்று சொன்னாயே. இதோ எனது வாள். பதில் சொல்லடா. இதோ எனது வாள். பதில் சொல்லடா. கிறுக்கு பைய. கேட்ட போடு ஒரே தான் மலப்பா மாதிரி வாயை புழக்காத. இங்க ஒரு என் மாப்பிள்ள அசால்ட்டா குத்தினாலே 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதுல அவர் உண்மையா குத்த சொல்லிட்டாரு. இன்னும் 1 வருஷம் ரெஸ்ட் தான். போ. ஏய் எதுக்கு நீ இவ்வளோ வாங்குற? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கம்மல் போட்டா நீ வழி வரல, அதுக்கு தான். இப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நீ போடலன்னு யார் அழுதா? வீட்டை விட்டு உன்னோட வந்து தங்கின உடனே எல்லாமே அழுத்து போச்சுல.
எல்லாரும் பார்க்குறாங்க. எதுக்கு அழுற? அப்பா அம்மா எல்லாரையும் விட நீ தான் முக்கியம்னு வந்தல்ல. காசு இல்லடி, அதுக்கு தான் சொல்கிறேன். ஏய் என்னை விடு, இல்ல கத்திடுவேன். சி படி. சும்மாவே சின்ன புள்ள கண்ணடிப்பாளே, ஒன்னும் சொல்லாம நெஞ்சுக்குள்ள புள்ளி வைப்பாளே. சும்மாவே சின்ன புள்ள கண்ணடிப்பாளே, ஒன்னும் சொல்லாம நெஞ்சுக்குள்ள புள்ளி வைப்பாளே. சும்மாவே சின்ன புள்ள கண்ணடிப்பாளே, ஒன்னும் சொல்லாம நெஞ்சுக்குள்ள புள்ளி வைப்பாளே. அழகா சிரிச்சிருப்பா, மனச பறிச்சிருப்பா, கவியா தவிக்க வைப்பாளே. சரியா மயக்கிருப்பா, செலவ பெருக்கிருப்பா, துடியா துடிக்க வைப்பாளே. அவளை காதலிச்சு வந்ததென்ன தாடிதான், நாம கடைசியில நிக்கிறோமே வாடிதான். சும்மாவே சின்ன புள்ள கண்ணடிப்பாளே, ஒன்னும் சொல்லாம நெஞ்சுக்குள்ள புள்ளி வைப்பாளே. தானே நன்னே நன்னே நீ நானா, தானே நன்னே நீ நானா. அவன் போல யாரும் இல்ல, நீதான் சூப்பரும்பா, உனக்கே வாழ்வேன்னு சபதம் போட்டிருப்பா. காலம் நேரம் பார்த்து தானே கால வாரி விடுவா, காசு உள்ள ஆளச்சேர உனக்கு சாரி சொல்வா. அந்த புள்ள செல்லுக்கு நீ ரீசார்ஜ் பண்ணி பண்ணி ஓட்டாண்டி ஆகி போறியே. அந்த புள்ள சொல்லுக்கு நீ ஆடாத ஆட்டம் போட்டு பின்னால ஆடி போவியே. அவளை காதலிச்சு ஆன நீயும் பைத்தியம், சாவ தவிர வேற இதுக்கு இல்ல வைத்தியம். சும்மாவே சின்ன புள்ள கண்ணடிப்பாளே, ஒன்னும் சொல்லாம நெஞ்சுக்குள்ள புள்ளி வைப்பாளே. உங்கூட தியேட்டர்ல படமும் பார்த்திருப்பா, திருட்டு பார்வையில எதையோ கேட்டிருப்பா. ஆசையோட பேசி பேசி முத்தங்கூட தருவா, அங்கே இங்க ஒன்ன தொட்டு மூட மாத்த வருவா. அந்த புள்ள இல்லாட்டி நான் இல்லைன்னு சொல்லி சொல்லி லவ்வோட நீயும் வாழுவ. பெத்தவங்க சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த புள்ள போக வாடுவ. சீதை இல்ல தெரிஞ்சுக்கிட்ட லாபம் தான், பொதுவா காதலில ஆம்பளைக்கு நாமம் தான். சும்மாவே சின்ன புள்ள கண்ணடிப்பாளே, ஒன்னும் சொல்லாம நெஞ்சுக்குள்ள புள்ளி வைப்பாளே. அழகா சிரிச்சிருப்பா, மனச பறிச்சிருப்பா, தவியா தவிக்க வைப்பாளே. சரியா மயக்கிருப்பா, செலவை பெருக்கிருப்பா, துடியா துடிக்க வைப்பாளே. அவளை காதலிச்சு வந்ததென்ன தாடிதான், நாம கடைசியில நிக்கிறோமே வாடிதான். ரொம்ப சரியா சொன்ன தலைவா. ஏய் வேணி இல்லரி, காதலிக்கிற ஆம்பளைக்குலாம் நாம தானே பாட்டு பண்ணல, அவன் கூட போ, என் கூட வராத. ஏய் வேணி சொல்றது கேள்றி. ஏய் சாரி சார். கொஞ்சம் இருமா.
ஏன்டா இந்த பொண்ணை துரத்திட்டு வர? சார் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சார் என்ன தெரியலையா, அன்னைக்கு ஐஸ்கிரீம் தட்டி விட்டு திரும்ப வாங்கி கொடுத்தீங்களே. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? நாங்க 2 பேரும் படத்துக்கு போயிட்டு வரோம் சார். உங்களை பார்த்தா படத்துக்கு போயிட்டு வர மாதிரி தெரியலையே. ஏய், எந்த ஊர் நீங்க? நீங்க ஓடி வந்தது வீட்டுக்கு தெரியுமா? எத்தனை பேர் சொன்னாலும் வீட்டு விட்டு ஓடுறது தப்புன்னு தெரிய மாட்டேங்குதுல? இல்ல உங்களுக்குலாம் லவ் பேர்ட்ஸ் நினைப்பு மாப்ள. இவங்களுக்குலாம் நீ எத்தனை சொன்னாலும் புரியாது. பேசாம போலீஸ் ஸ்டேஷன் விட்டுருவோம். சாரி சார். என்ன சாரி பூரி? ஃபோன் நம்பர் கொடு. 94421 94421. என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். எங்க தங்கியிருக்கீங்க 2 பேரும்? லாட்ஜ்ல சார். பாண்டி லாட்ஜுக்கு போய் லக்கேஜ் எடுத்து உங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு நீ வா, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். என்ன அநியாயமா இருக்கு? இடிக்கிறது ஊரா நீ பசி ஏத்தி விடுறானா? ஊருக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். போலீஸா பஸ் கண்டக்டான்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன போண்டாமணி கையரிக்குது, எந்த வருமானத்தையும் காணாமே. எந்த கையரிக்குது? சோத்தாங்கய்யி. அப்படியா? இப்ப வருமானம் வர பாரு. வந்துருச்சு இல்ல? வந்துருச்சுடா. அடுத்து வந்துருச்சு இல்ல? ஏன் அவசரம்? எடுத்தா தரமாட்டேன். நம்பிக்கை இல்லடா, எப்பவுமே பணம் என்கிட்ட இருக்குன்னு. நீயே வச்சுக்க. அது உங்க பணம் தான்டா. எங்க பணமா? ஆமா, நான் சொல்ற அசைன்மெண்ட் செஞ்சு முடிச்சீங்கன்னா இந்த பணம் உங்க பணம். அப்படி இல்லன்னா நீங்க பணம். டேய், பெட்ரோல் டேங்க் உயரறதுக்கிட்டு ரைமிங்கா பேசுற? யாரா நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்லடா. அதோ தெரியுது பாரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா துப்பாக்கி ஆட்டை போட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு பொத்துன்னு விடும். ஓகே? ஓகே. டீலா நோ டீலா? டேய், யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? எங்க அண்ணன் எங்க போனாலும் டீல் தான்டா. ஏண்டா, நாங்கன்னா திருடிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம், நீ ஸ்டேஷனுக்குள்ளே திருட சொல்ற. நாங்கன்னா எதுக்கு அஞ்சாத சிங்கம்டா. பாப்பா ஈவினிங் மீட் பண்ணுவோம், மினி குவார்டர் மேன். ஓகே, மீட் பண்ணுவோம். எர்ரா வண்டி வண்டி எடுத்துட்டு போயிட்டானே, முதல்ல டிரைவரை மாத்தணும். ஏனே நீ பாட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டியே, அது போலீஸ் ஸ்டேஷன், எப்படி திருட போற? டேய், அதுக்கு நான் அண்ணன் ஐடியா வச்சிருப்படா. நீ போலீஸ் ஸ்டேஷன் பின்னுக்கு உள்ள ஜன்னல் பக்கத்துல உட்காந்துரு, நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். நீ ஆள் பேர் இல்லாத நேரத்துல எனக்கு சிக்னல் கொடு, நான் உள்ள இருக்கிற துப்பாக்கி ஆட்டைய போட்டு உன்கிட்ட தூக்கி போடுறேன். அண்ணே, ஐடியாலாம் நல்லா தானே இருக்கு. ஆமா, வழக்கமா நம்ம குடும்ப சிக்னல் அதானே சொல்றேன். டேய், இடத்துக்கு தகுந்தாப்ல சிக்னலை மாத்தணும்டா. அப்படியா? நீ ஒரு விசில் அடிச்சீனா நீ ஓகேன்னு அர்த்தம், நான் 2 விசில் அடிச்சேன்னா நான் ஓகேன்னு அர்த்தம். ஓகே? ஓகே. நல்ல வேளை யாரையும் காணா. இங்கரு, நான் அந்த ஸ்டேஷன்ல துப்பாக்கிகளாங்க வந்திருக்கேன். இந்தா 1000 ரூபா அட்வான்ஸா வச்சுக்க, நான் வேலையை முடிச்சுட்டு போகும்போது உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். வந்துச்சு. போடுங்க போடுங்க. வாடா. சார். டேய் மெக்டொனால்டு, உள்ள வந்துட்டியா? டேய், யாரா நீ? திருடே சார். திருடனா? ஐயா, இங்க திருட்டு போலாமான்னு வந்துட்டார் ஐயா. அட்வான்ஸ் 1000 ரூபாய் கொடுத்தார் ஐயா. டேய், உடம்பேல பேசாமடா, போய் சொல்றேன் சார். யாரா உன்னை பிடிச்சிட்டு வந்தது? பால் பாண்டி சார். பால் பாண்டியா? பால் பாண்டியனுக்கு லீவ் ஆச்சே. டேய், போண்டாமணி விசில் அடிச்சு சிக்னல்லாம் கொடுக்குறான். இங்க தான் இருப்பான் போல இருக்கு. டேய், போண்டாமணி. என்ன கணேசா? டேய், யாரா அவன்? டூப்ளிகேட் பணத்தை கொடுத்து ஏமாத்தி இருக்கிறேன், அதை நம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆட்டைய போடாது. ஏ மீரா, இருடி நானும் வரேன். ஏய், இங்க பாத்தீங்களாடி புது செல்லு எப்படிடி இருக்கு? யாரடி வாங்கி கொடுத்தா? நேத்து என் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தா. ஏய் சூப்பரா இருக்கு, கொண்டாடி பாத்துட்டு தரேன். ஏய் குழுடி. ஏய், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்ட மாட்டாரடி? தெரிஞ்சாதானே திட்டுவாரு, அப்புறம் என்ன உன்ன மாதிரி டப்பா செல் வச்சிருக்க சொல்றியா? என்னம்மா எல்லாரும் டீஸ் பண்றாங்களா? ஆமாங்க. சரி சரி, இந்த போனை நீ வச்சுக்க. ஐயோ வேணாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா இதுவும் அதே மாதிரி போன் தாமா. உங்க அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. வா, சிம் கார்டு போட்டு தரேன். திட்டுவாங்க, வேணாங்க. நான் போட்டு தரேன். அப்பா அப்பா திட்ட போறாங்க, விடுங்க. இல்லங்க, வீட்ல தேடுவாங்க. ஓடி உள்ள விடுங்க. இன்னைக்கு பார்க்கணுமா? அதுவும் இப்பவே பார்க்கணுமாண்டி?
வேணா சாட்டிங் மட்டும் வச்சுக்கோ. 6 மாசமா சேட் தானே பண்றோம். பார்த்தா என்ன, நான் பார்க்க தான் போறேன். பையன் நேர்ல எப்படி இருக்கா நான் பார்க்க தான் போறேன். எங்க வச்சு பார்க்க போற? வீட்டுக்கு பின்னாடி வர சொல்ல போறேன். வீட்ல யாராவது கேட்டா நான் மாடியில ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிடு. சொன்னா கேளு. போடி. ஷாம். யா நேர்ல பார்க்கறப்ப ரொம்ப அழகா இருக்கு. ஃபேஸ்புக் சேட்டிங் மூலமாகவும் செல்போன் ஆசை காட்டியும் இந்த கடத்தல் நடந்திருக்கு. இந்த கடத்தல் தொடருமா அல்லது முடிவுக்கு வருமானு பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரே நாள்ல 2 பொண்ணுங்களை கடத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொண்ணுங்களை வெளியே அனுப்புறதுக்கே பயமா இருக்குங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதையும் கண்டுபிடிக்கிறது இல்ல. யாராவது கண்டுபிடிச்சு சொன்னா கைது மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு மக்கள் பேசிக்கிறாங்களே சார். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தூங்கா நகர மக்களை நிம்மதியா தூங்க வைப்பேன்னு சொன்னீங்க. இப்போ ஒரே நாள்ல 2 பொண்ணுங்க கடத்தப்பட்டிருக்காங்க. இத பத்தி என்ன சொல்றீங்க சார்? சார் இந்த கடத்தல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செயல்படவே இல்லைன்னு காட்டுறதா எடுத்துக்கலாமா? உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே கோஆபரேஷன் இல்லைன்னு சொல்றாங்களே, உண்மையா சார்? முட்டாள் முட்டாள் முட்டாள். என்னையா சார் ஃபயர் சர்வீஸ் வண்டி கிராஸ் ஆயிட்டு இருக்கு. எந்த இடத்துல எதிர்பாராத விதமா தீ விபத்து ஏற்படுதோ அந்த இடத்துக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்ச அடுத்த 1 நிமிடத்துல தீயணைப்பு வண்டியுடன் விரைந்து வந்து விடுவோம். முதலில் அந்த கட்டடத்துக்குள்ள தீயோடு போராடுவங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வருவோம். ஆண்களாக இருந்தா முதுகுல தூக்கிக்கிட்டும், பெண்களாக இருந்தா 2 கைகளாலையும் தாங்கி கொண்டு வருவோம். விபத்து நடந்த இடத்துல கேஸ் சிலிண்டர் இருந்துச்சுன்னா கேஸ் இணைப்பை துண்டிச்சிருவோம், மின் இணைப்பையும் துண்டிச்சிருவோம். பூட்டப்பட்ட அறைகளில் போராடி கொண்டு இருப்பவர்களை எங்களது வீரர்கள் உயிரை பணயம் வைத்து கதவுகளை உடைத்து காப்பாற்றுவோம். எதிர்பாராத விதமாக உடம்பில் தீப்பற்றி கொண்டால் முதல்ல நிற்கணும். பிறகு அருகில கிடக்கும் கம்பளி அல்லாட்டி சாக்கு போன்றவற்றை உடம்புல சுற்றி தரையில் வேகமாக உருண்டு என்னாச்சு? தீ அணைச்சிட்டாங்களா? எத்தனை பேர் செத்தாங்க? வாயில கொல்லிக்கட்டையை வச்சு தேய்க்க தீ பிடிச்சா எப்படி காப்பாத்துறது நடிச்சு காட்டிட்டு இருக்காங்களா? அப்படியா? நான் கூட ஏதோ உண்மையிலே தீ பிடிச்சிருச்சு நினைச்சேன்டா. தேவையான முதலுதவி செய்து உடனடியாக ஆம்புலன்ஸ் என்னையா இது? ஏதோ பிளான் சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா நவராத்திரிக்கு கொழு வைக்கிற மாதிரி பொம்மையில வாங்கி நிறுத்தி வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுண்டல் கொடுப்பாரு. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போயிருவோம். ஸ்பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் திங்கிறதுல இரு. நாம பண்ணல இன்வெஸ்டிகேஷன்ல கடத்தல்காரங்களை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. முதல் வேலையா மக்களோட மனசை மாத்தணும். அதுக்கு ஒரு நாடகம் போட போறோம். எனக்கு ஒரு நல்ல கேரக்டரா கொடுங்க. ஏற்கனவே ஃபெயிலியர் ஆன ஒரு ஆக்ஷனை தான் நாம நாடகமா நடத்த போறோம். கடத்தல்காரனை எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட்டு போட்டு நாடகம் நடத்த போறாராம். நெக்ஸ்ட் இயர் மாமூல் கலெக்ஷன் பண்ணி சினிமா எடுத்தாலும் எடுப்பார். நம்ம ஃபியூச்சர். இது நமக்கு மட்டும்தான் நாடகம், பப்ளிக்கு உண்மை. இதனால கடத்தல்காரங்களை நம்ம கண்டிப்பாக பிடிப்போம்னு மக்கள் நம்புவாங்க. நமக்கு இந்த நாடகம் ட்ரெயினப்பாகவும் இருக்கும். இதன் மூலமாக கண்டிப்பாக கடத்தல்காரங்களை பிடிக்க ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த எண்ணத்தில் தான் மேலிடத்துல பேசி பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். பொதுவாக ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறோம். அங்கே கடத்தப்பட்ட பொண்ணும் பணமும் கைமாறும். சேட்டா நடிக்கிறவர் தான் பொண்ணோட அப்பா. அவர் பணத்தோட மீட்டிங் பிளேஸ்க்கு வருவார். கடத்தின பொண்ணை கூட்டிக்கிட்டு கடத்தல்காரன் உள்ளே வருவான். இதை தெரிஞ்ச போலீஸ் அந்த இடத்த சுற்றி வளைக்குது. போலீஸ் வந்தது தெரிஞ்ச கடத்தல்காரன் உள்ளே இருக்க பப்ளிக்கை பணைய கைதியாக பிடிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என் தலைமையில் இருக்க டீமு உள்ளே புகுந்து அவங்களோட சண்டை போட்டு கடத்தல்காரனை பிடிக்கிற மாதிரி நடிக்கிறோம். நாம் உள்ளே புகுந்து கடத்தல்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே வர்ற வரைக்கும் பப்ளிக் இதை உண்மைன்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடி தான் இது ஒரு நாடகம்னு நாம் சொல்ல போகிறோம். இதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல கடத்தல்காரனை பிடிச்சிட்டோம்னு நியூஸ் பரவும். அந்த நம்பிக்கை நம்ம மேலே இருக்க தப்பான எண்ணத்தை மாற்றும். அதுக்கு தான் இந்த நாடகமே. அந்த நம்பிக்கையை உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சுதா? அதை தற்காலிகமாக நான் ஏற்படுத்துகிறேன். நாடகம் போட்டு நம்பிக்கை ஏற்படுத்துறதை விட கடத்தல்காரங்களை பிடிச்சிட்டா மக்களுக்கு தானே நம்பிக்கை வருமே. கடமை பற்றி என்கிட்ட பேசாத. ஒபே மை ஆர்டர். சார்
கேட்கவே இன்டெலிஜென்ட்டா இருக்கு, இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு. இதுல யாராருக்கு என்னென்ன வேஷம்? நான் வேட்டையாடு விளையாடு ராகவனாவே நடிக்கிறேன் சார். அப்ப நான் ஜோதிகா மாதிரி நடிக்கவா? யாருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதில் நடித்தா போதும். சார் எந்த இடத்துல நடத்த போறீங்க? ஒரு கல்யாண மண்டபத்தில் பிளான் பண்ணியிருக்கேன். பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதே சமயம் எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மண்டபம் எங்கே இருக்குது? ரிஹர்சல் நடிக்கிற அத்தனை பேர் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்களா சார்? நோ, ஒரிஜினலாக கல்யாணம் நடக்கிற மண்டபத்தில் தான் நம்ம நாடகத்தை நடத்த போகிறோம். இதனால கல்யாணம் பாதிக்காதா சார்? நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளு கல்யாணம் இருந்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். எஸ் வாங்க சார். ஐயா வணக்கங்கய்யா. கொடுங்க. என் பொண்ணுக்கு ரிசப்ஷன் வச்சிருக்கீங்கய்யா. ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுக்குது பாரு. ஏட்டையா உங்க வீட்ல என்னைக்கு ஃபங்க்ஷன்? வர்ற 18ஆம் தேதி. அன்னைக்கு தானே காலண்டர்ல கண்டவுன்னு போட்டிருக்கு. காலவாசல்ல இருக்க தாய் முகாமிய மண்டபங்க. கட்டாயம் ஐயா குடும்பத்தோட வந்துடுங்க. கண்டிப்பாக படையோட வரும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். உட்காருங்க. இட்ஸ் ஓகே சார். உட்காருங்க சார். ரிஹர்சலில் நீங்கள் என்ன கேரக்டர் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? நோ சார், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்வேன் சார். நாம் நடத்த போகிற நாடகத்தை மக்கள் உண்மையை நம்பணும். அப்படி நம்பணும்னா கடத்தல்காரன் உண்மையாக நடிக்கணும். அதுக்கு நீ தான் சரியான சாய்ஸாக இருக்க முடியும். சார் நான் இப்படி சார் எப்பவுமே நல்லவனாக இருக்கோமே, கெட்டவனாக இருந்து பார்ப்போமேன்னு என்னைக்காவது நினச்சிருப்பில்ல, அதை நிறைவேற்றிக்க சின்ன சந்தர்ப்பம். நான் எப்பவுமே அப்படி நினைச்சதில்லை சார். மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் வேலையை கடமைன்னு தான் செய்வாங்க. நீ ஒருத்தனை வேலையை கடமையாக செய்கிற. எனக்கு டஃப் கொடுக்க நீ ஒருத்தனே கரெக்டான ஆள். அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு சரியாக வரமாட்டேன் சார். அகிலன், நீங்கள் நடிக்கிறீங்களான்னு நான் கேட்கல, நடிங்கங்கிற. இட்ஸ் மை ஆர்டர். எஸ் சார். நாடகத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்றதை முன்கூட்டியே சொல்லணுமா சார்? வாட்? யாரை கடத்தணும், எப்போ மாட்டணும்னு ஏதாவது பிளான் இருக்கா சார்? நீ எந்த பொண்ணை வேண்டாலும் கடத்தலாம். அந்த பொண்ணுகிட்ட நடக்கிறது நாடகம்னு சொல்லிடு. உன்னோட கவனமெல்லாம் நீ கடத்தல்காரனா நடிக்கல மட்டும் இருக்கட்டும். மக்கள் மத்தியில் நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே இருக்க மதிப்பு இந்த ரிஹர்சல் மூலயமா மாறப்போகுது. உண்மையான கடத்தல்காரனா நீ ஒன்றை மாற்றிக்கணும். மேலதிகாரின்னு கூட பார்க்காம என்னை நீ செக் பண்ணிய அதே உண்மை இதுலேயும் இருக்கட்டும். எஸ் சார். புக் பர்ச்சேஸா? அம்மா எங்க? அம்மா ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருக்காங்க. நான் மட்டும் தான் தனியா வந்தேன். தனியாவா? ஆமா. சரி வா வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு வரல. என்ன எங்கயாவது வெளிய கூட்டிட்டு போங்கல. ரொம்ப போர் அடிக்குது. வீட்டுக்கு தெரியாம போக கூடாதுடா. கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? சரி வா போலாம். Thank you. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? டிராமால நடிக்கிறியா? ஆமாண்ணே, ராணி வேஷம் போடுறேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிராமா நடத்துறோம், நடிக்கிறியா? கண்டிப்பா நடிக்கிறேனே. எப்பண்ணே? என்ன வேஷம்னே? 18ஆம் தேதி நடக்கும். அன்னைக்கு என்ன வேஷம் சொல்றேன். சரிண்ணே. வரேன் செல்வி. செல்வி இங்கே தானே வர சொல்லியிருந்தோம். ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். டைம் வேறு ஆச்சே. பயந்துட்டீங்களா? என்ன இந்த பக்கம் வந்திருக்கிற? நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே வண்டில இருந்து கீழே இறங்கிட்டேன். சரி நீ கிளாஸுக்கு போ. அங்கிளுக்கு அவசர வேலை இருக்கு, பார்க்கலாம். பாய். என்னம்மா, நான் ஸ்டேஷனுக்கு அவசரமா போக வேண்டியிருக்குல்ல? உங்களை அன்னைக்கு பாராட்டினதே தப்பா போச்சு. ஏன்
ஒருத்தவங்கள பாராட்டினதுக்கு அப்புறம் அவங்க யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. உன்னை நான் அன்னைக்கே பாராட்டாம இருந்திருந்தா எனக்கு கவனிச்சிருப்பல்ல. இல்லடா நான் அவசரம் போக வேண்டியிருக்குல்ல. என்னையும் கூட்டிட்டு போ. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் கூட்டு போறேன். சரியா?